ஹாய் எல்லா சிவன் ராத்திரிக்குமே எப்போவுமே நாங்கள் வந்து எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு வந்து போயிடுவோம். பட் இந்த டைம் வந்து ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி வந்து வீட்லேயே என் ஹஸ்பண்ட் வந்து கும்பமேளா போகணுன்னு சொல்லிட்டு டிக்கெட் புக் பண்ணனால சரி ஓகே அங்கேயும் போய் சிவனை தான் கும்பிட்றாங்க. ஏன்னா அவங்க சிவன் ராத்திரிக்கு நெக்ஸ்ட் டே தான் வருவாங்க. ஸோ வந்து குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாது, நெக்ஸ்ட் மந்த் போய்க்கலான்னு சொல்லிட்டு கோவிலுக்கு வரி மட்டும் கட்டிட்டு அவங்க கும்பமேளா போனனால நாங்கள் இன்றைக்கி வீட்லேயே சிம்பிளாக கும்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு வீடெல்லாம் நல்லா மாப் போட்டு அழகாக க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ ஒரு 11:30 போல் சீக்கிரமாகவே காலைல கோதுமை தோசை சாப்பிட்டனால ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு. பட்டர் மில்க் தான் ரெடி பண்ணேன், மசாலா தான். அதில் வந்து கொஞ்சமாக இஞ்சி, அதுக்கப்புறமேல் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிட்டேன். இதை வந்து நான் சாப் பண்ணி போட்டிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இவங்க குடிச்சிருக்கவே மாட்டாங்க. இந்த பட்டர் மில்க் வந்து வீட்டில் உர ஊற்றுனால பயங்கர டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு, நல்ல திக்காகவும் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 3:30க்கு மேலே வந்து நான் பிரசாதம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்போவுமே பிரசாதம் வந்து நாங்கள் கோவிலில் வந்து நாங்கள் பண்ணுறனால கோவிலில் வந்து வெரைட்டி ரைஸ் வந்து ஒரு 9 வெரைட்டி ரைஸ் கிட்ட பண்ணி கொடுப்போம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த சக்கரை பொங்கல் இருக்கும். என்ன தான் சக்கரை பொங்கல் நாங்கள் கோயிலே போய் நாங்கள் பொங்கல் வச்சாலுமே வீட்டில் வந்து அன்றைக்கி மார்னிங் வந்து நான் கொஞ்சமாக ஒரு 1/4 கேஜி அளவுக்கிட்ட வந்து நான் வீட்டில் வந்து சக்கரை பொங்கல் வச்சு சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கோயிலில் போய் பொங்கல் வைக்கிறதா இருந்தாலும் வைப்போம். ஸோ இன்றைக்கி சிம்பிளாகவும் சீக்கிரமாகவும் ஒரு 1/2 ஹவரில் நான் பண்ணி முடிச்சிட்டேன் சக்கரை பொங்கல். ஸோ சாமிக்கு பிரசாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமேல் வந்து பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இன்றைக்கி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு பூ எல்லாமே. ஸோ இதை கோர்க்கிறதுக்கு வந்து எனக்கு டைம் கிடையாது. ஸோ அதனால 5:30 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ பூ வந்து இப்படியே ஃபோட்டோஸ் மேலே வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அது எல்லாத்துலேயும் வச்சுட்டு அழகாக கொஞ்சோண்டு தண்ணி விட்டுட்டு நம்ம பூ டெக்கரேஷன் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 2 டேஸ் கிட்ட அந்த பன்னீர் ஸ்மெல் வந்து இருக்கும் சாமி ரூமில். ஸோ தண்ணியில் வந்து கொஞ்சமாக பன்னீர் கலந்துட்டு அதுக்கப்புறம் பூவெல்லாம் வச்சுட்டு மேலே இருந்த ஃபோட்டோஸ் கீழே அதுக்கப்புறமேல் வந்து வெளியில் வாசலில் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக கோலம் போட்டு அதுலேயும் என்னோடய பூ டெக்கரேஷன் எல்லாமே இன்றைக்கி என் பொண்ணு தான் பண்ணா. அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 6:30க்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த சிவலிங்கம் வந்து சதுரகிரியிலேருந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து எனக்கு கிஃப்ட் பண்ண லிங்கம் தான் இது.